நன்றி செலுத்துகிறேன். ஒரு கண்களை மூடி இந்த நாட்டில் இந்த கடைசி ராத்திரியில் தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல அவரை நோக்கி பார்க்கலாம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாதே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாதே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பாருமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த காலம் என்ன என்பதை புரிந்து கொண்ட ஒரு ஓட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்ட வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்த முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்பதை சொல்வதற்கு சில காரியங்களை காண்பித்துக் கொடுத்து விட்டு இன்றைய செய்திக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன். தானியேலின் புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புத்தகம், அங்கே தானியேல் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஜெபிக்கிற ஒரு மக்களுக்கு உதவியாக இந்த காரியத்தை சொல்வது நலம் என்று நினைக்கிறபடினால நான் இதை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 3வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேனே குலத்தான் ஆகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட முகத்தை அவருக்கு நேர் ஆக்கி. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது வெளிப்பட்டது. நாங்க எல்லாத்தையும் பேச விரும்பல, ஒரு காரியத்தை காட்டி கொடுத்துட்டு நான் தாண்டி போக விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே காலம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தானியேல் ஜெபிக்கிறான். அவனும் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு தேசத்துக்கு தான் இருக்கிறான். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வரும்போது தானியேலையும் அது விட்டு விடவில்லை. பரிசுத்தவான், தேவனுக்கென்று அந்நிய தேசத்திலையும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவன், ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானமாக நின்றவன், விக்கிரகங்களுக்கு முன்னதாக வணங்க முடியாது, ராஜாவை தொழுது கொள்ள முடியாது, என் தேவனை மாத்திரம் தொழுது கொண்டு நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்பேன் என்று
கட்டளை பிறந்த பின்னமும் வழக்கத்தின்படி ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை சிறு வயதிலிருந்தே அவன் பெற்றுக் கொண்டிருந்தான். வெளிப்பாடு வரங்கள் உள்ளவன். அப்படிப்பட்ட தானியேலும் இஸ்ரவேல் தேசத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் அருளி செய்யும் போது அங்கே he was also taken into captivity. அவனும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனான். அவனும் சிறை கைதியாகத்தான் பாபிலோனுக்கு வந்தான். பாபிலோனில் இருக்கிற அவன் இப்பொழுது வேதத்தை தேடி வாசிக்கிறான். என்ன வாசிக்கிறான்? எரேமியாவின் புஸ்தகத்தை வாசித்து அவனுக்கு ஒன்று விளங்கி விட்டது. எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகள் முடிவு பெறுவதற்கு தேவன் நியமித்திருக்கிற கேலண்டர் என்ன? 70 years. சரி, ஆண்டவர் தான் சமயத்தை குறிச்சிட்டாரு. அவர் நேரத்தில் செஞ்சுட்டு போறான்னு விடல. நல்லா கவனிங்க. He bowed down before God. தேவனுக்கு முன்பாக தாழ விழுந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். காலத்தை அறிந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் உடனடியாக கேட்கிறார். A prayer based on the promises of the Lord, based on the understanding of His timing, God is so pleased with that prayer. அதனாலதான் அந்த வசனம் வாசிச்சேன். மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வந்தது, நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தானியேல் பறந்து வந்தான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, தேவ வசனத்தை சார்ந்த தேவனுடைய சமயத்தை புரிந்து கொண்ட ஒரு ஜெபம். Friends, we all pray. Maybe for us or for others. மற்றவங்களுக்காக ஜெபம், நமக்காக ஜெபம். நமக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடவாய் தெரியும். அந்த ஜெபத்தை தேவன் நமக்கு கற்றுக்கலாம். பட் நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கணும்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை பார்த்து நீ மிகவும் பிரியமானவன்னு சொல்லணும்னா நமக்கு இந்த 2 காரியங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் என்ன? வேத வசனத்தின் அடிப்படையில தேவனுடைய கேலண்டரை சார்ந்த ஒரு ஜெபம். வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு. இன்னைக்கு சொன்னாங்க 2வது வரியை குறித்து பேச சொன்னாங்க. எனக்கு 2வது வரி வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும், நான் வந்திருக்க நாளுக்கு போதாது என்று சொல்லி நான் அதை பேசவில்லை. பட் 1 or 2 points I want to say. What type of time we are living in? எப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதனை நீங்க கொஞ்சம் காண்பிக்கும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லிவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அதனால்தான் நீதிமொழிகள் சொல்லியிருக்கு, வேதத்தை கேளாதபடி ஜபிக்கிற ஜபம் அருவருப்பாயிருக்கு. பிரதர் ஜோமனுங்க பிரதர், நீங்க வேதத்தை கேட்கறீங்களா பிரதர்? அதெல்லாம் விடுங்க பிரதர், எனக்கு ஜோமனுங்க பிரதர். Brother, there is no shortcut like that. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கிறது. மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். அப்ப நான் இப்படி இல்லாம இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கேட்டான்னு சாட்சிலாம் சொல்றேன் சபையில. ஓகே, பிச்சைக்காரனு கூட காசு போட்டுதான் செய்யும் இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், வந்து கேக்குறான், மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னா உடனே பேட்ஸை திறந்து கொஞ்சம் காசை போட்டுருவான். உடனே அவன் நான் கேட்டதை கொடுத்துட்டாரு பாரு, நான் இவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போறது இல்லை பிச்சைக்காரன். So sometime God may answer your prayer. That doesn't mean that you are approved unto God. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஏதோ உதவி செய்திருக்காருன்னா அதுக்காக ஆண்டவரால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லிவிடாதீர்கள். அது பிச்சைக்கார அங்கீகாரமா இருக்கலாம், பிள்ளையின் அங்கீகாரமா இருக்காதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க. அதனால்தான் ஜெபத்தை தேவ வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. தேவன் குறித்திருக்கிற வேளைகளை புரிந்து கொண்ட ஒரு ஜெபத்தை செய்வோமானால் our prayer life will be strong, powerful, great things can happen. அதை குறித்து அதிகம் பேசணும். எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் என்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் இது வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம்
18வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இங்க இது ஆங்கில பைபிள் வச்சிருக்கீங்க, வாசிங்க. read it in English. Little children, it is last hour. English translation is more precise. Thank you. இது கடைசி காலமா இருக்கிறதுன்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது